வணக்கம். தினத்தகவல் செய்திகள். டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல பாஸ் பண்ணி எப்படியாவது கவர்மெண்ட் ஜாப்ல ஜாயின் பண்ணிரணும்ன்றது உங்களோட ட்ரீமா? அப்ப அதுக்கு ரொம்ப ஈஸியா ட்ரெயின் பண்றாங்க நம்ம பிகே மலைச்சாமி ஐஏஎஸ் அகாடமி. தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமா நடத்தப்படுற சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம்க்கான ட்ரைனிங் கிளாஸஸ் ரொம்ப சீக்கிரத்துல ஆரம்பமாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ, ஸ்டீனோ, ஃபாரஸ்ட் கார்டு, எஸ்எஸ்சி, பேங்கிங், ஆர்ஆர்பி மாதிரியான எல்லாத்துக்குமான ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வெறும் 7500 ரூபாய் மட்டும் நீங்க ஒன் டைம் கட்டிட்டா எக்ஸாம்ல ஜெயிச்சு பாஸ் ஆகுற வரைக்கும் பயிற்சி எடுத்துக்கலாம். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இது ரெண்டுலயுமே கிளாसेस நடக்கிறதுக்கான அட்மிஷன் நடக்குது. நம்ம பிகே மலைச்சாமி ஐஏஎஸ் அகாடமில ரொம்ப கம்மியான ஃபீஸ், டெய்லி கிளாसेस, வீக்கெண்ட் கிளாसेस, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப்ஸ் இவங்களோட கோச்சிங்ல மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி நமக்கு எக்ஸாம் ஃபியர் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு பயிற்சி அளிக்கிறாங்க நம்ம மலைச்சாமி ஐஏஎஸ் அகாடமி. வேம்பார், சாயல்குடி, விளாத்திக்குளம் ஆகிய இடங்கள்ல செயல்பட்டு இருக்கிற நம்ம பிகே மலைச்சாமி ஐஏஎஸ் அகாடமி கூடிய சீக்கிரத்துல ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடியிலையும் செயல்பட இருக்கு. இது பத்தின மேலும் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உடனே ஸ்கிரீன்ல தெரியுற 9080394925 அப்படின்ற நம்பருக்கோ இல்ல 9789388412 அப்படின்ற செல்போன் நம்பருக்கோ உடனே கால் பண்ணுங்க. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் காஞ்சிபுரம் வருகை தந்தார். தமிழன் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற கொள்கை முழக்கத்தோடு வருகை தந்த மாநில தலைவரை மாவட்ட தலைவர் ஜெகதீசன், மாவட்ட செயலாளர் செந்தில் தனபால் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து முருகன் கோவில் அருகில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். பொதுக்கூட்டத்தின் நிறைவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். தமிழகம் தலைநிமிர தமிழரின் எழுச்சி பயணம் இன்று காஞ்சிபுரத்தில் சுருட்டல் போன்ற பகுதிகளில் கல்குவாரிகள் நிறைய இந்த பகுதி மக்களுக்கு பொல்யூஷன் ஏற்படுத்துவதும், மாணவர்கள் ஸ்கூலுக்கு போக முடியவில்லை, ரோட்ல அதிகமாக லாரிகள் வேகமாக போவது பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்றும், பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட வேண்டும் என்றும், ஆக இந்த ஏரிகளை தூர்வார வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேற்கு பாலம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக சட்டமன்றத்தில் இதை எடுத்துரைப்போம். ஆட்சி மாற்றம் வந்த பிறகு தேவைப்படும் போது நாங்களே அதை செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர்கிட்ட தான் நம்ம மனு கொடுக்க முடியும். முதலமைச்சர் இந்த 4.25 வருஷத்துல என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுனா இதுவரைக்கும் நெசவாளர்களை கண்டுகிட்டது மாதிரி ஒன்றும் தெரியல. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி அவங்களே நடவடிக்கை எடுத்திருக்கணும். ஒரு ஆட்சி பொறுப்பேற்று 4.25 வருஷம் ஆன பிறகு நெசவாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். நெசவாளர்களுடைய எண்ணிக்கை ஆண்டாண்டுக்கு குறைந்து கொண்டே போகிறது. அந்த நெசவாளர்களை காப்பாற்ற வேண்டியது அரசினுடைய கடமை. அதிலிருந்து அவர்கள் தவறி இருக்கிறார்கள். அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில தான் இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி அவருடைய தலைமையில இயங்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நல்ல கூட்டணி அமையும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இன்னைக்கு செங்கோட்டையன் ஈரோட்ல எனக்கு எங்க நயனா நாயகராக நாங்க டெபாசிட் காலி பண்ணிட்டு நீங்க செங்கோட்டையன் பேட்டி கொடுத்துருவாங்க. அதை பத்தி நீங்க எங்க நின்னாலும் எங்க நின்னாலும் டெபாசிட் எடுக்க செய்ய செங்கோட்டையன் முக்கிய இதுவா இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு மிக மிக வேண்டியவர். நான் வயதிலே நான் சிறியவனாக இருந்தாலும் கூட என்னை குருஜி என்றுதான் அன்பாக அழைப்பார். வேறு அவருக்கு என் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை. நான் சொன்னது ஒரு நியாயமான விஷயத்த சொன்னேன். அவர் இன்றைக்கு ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். அதை பற்றி நான் குறை சொல்ல முடியாது. அந்த இயக்கம் இன்னும் வளர்ந்து வரவில்லையே, எடுத்த உடனே நாளைக்கு ஆட்சியிலே வருவோம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்தில் நியாயம் என்று தான் நான் கேட்டேன். ஒருவேளை என்னை டெபாசிட் இழக்க செய்வதற்கு அவர் திருநெல்வேலியே அவர் போட்டியிட போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை. சில பேர் படித்திருந்தும் தங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத பயன்படுத்த முடியாதவங்க சில பேர் தீபத்தூணுக்கும் எல்லைக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. அதை பத்தி நிறைய பேர் பேச்சிருப்பாங்க. எல்லைக்கல்லாம் அளவு சின்னதா இருக்கும், 4 பக்கமும் இருக்கும், அதுல தொடர்ந்து இருக்கும். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எல்லைக்கல் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க. இது தீபம் ஏற்றக்கூடிய தூண் இது. அதனால சில பேர் வித்தியாசம் தெரியாம விஜய் மத்திய அரசு இந்த யூனியன் பிரதேசத்துக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்க அமைச்சர் கூட எதுவுமே தெரியாம ஸ்கிரிப்ட் தெரியாம அவர் படிச்சுட்டு இருக்காரு. அந்த மாதிரி பாண்டிச்சேரி சொல்லியிருக்காரு.
அதாவது சில விஷயங்களை சில தலைவராக வரக்கூடியவங்க, தலைவராக நினைக்கக்கூடியவங்க, நாங்க தான் போட்டி போடுறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க முதல்ல மத்திய அரசுடைய அதிகாரங்கள் என்ன, மாநில அரசுடைய அதிகாரங்கள் என்ன, மத்திய அரசு என்னெல்லாம் கொடுத்துருக்கு, எதெல்லாம் கொடுக்கல, அப்படி தெரிஞ்சுட்டு அவங்க பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். எதையுமே தெரியாம 10 பொதுவா கொடுக்கல அப்படின்னு சொல்றது வந்து அது பொருத்தமான